ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு 2வது கல்யாண வீடு சாப்பாடு வீடியோ குட்டி மீன் விழாக்கு பார்த்துலாம் தலைவாழை எல்லாம் போட்டாச்சு, தண்ணி அப்படியே என்ன செஞ்சாச்சு, தொளிச்சாச்சு. அவியல் கூட்டம் ஃபஸ்ட்டு கொண்டு வச்சாங்க. அதில் இருக்கக்கூடிய வாழைக்காய் எடுத்து நான் என்ன செஞ்சாச்சு, சாப்பிட்டாச்சு பார்த்துக்கோங்க. 2வது என்ன கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம் கூட்டு வச்சிருந்தாங்க, அதையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு பார்த்துக்கோங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் கூட்டு கொண்டு வந்திருந்தாங்க, அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. அப்புறம் வந்து பப்படம் கொண்டு வச்சிருந்தாங்க, அதையுமே வச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு கூட்டு வச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தீயல் கூட்டெல்லாம் வரதுக்கு முன்னாடியே பொடி அரிசியில் பார்த்தீங்கன்னா சோறு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தீயல் கூட்டு மாங்காய் கூட்டு வச்சுருந்தாங்க. தீயல் கூட்டு உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. நம்ம பழக்கம் தான் தெரியுமா, உடனே எடுத்து நக்கி பார்த்தாச்சு, செம்ம டேஸ்ட்டாக எடுத்தது. அதில் இருக்கக்கூடிய மாங்காயும் எடுத்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் சேனக்கிழங்கு கூட்டையுமே எடுத்து செஞ்சாச்சு, டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சுங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு என்ன கறி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு கறி கொண்டு வந்திருந்தாங்க. விரசி எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்தது சாம்பார் வாங்கின பார்த்துக்கோங்க. சாம்பாரை வரிசை சாப்பிட்டு சேனக்கிழங்கு கூட்டு வச்சு என்ன செஞ்சேன் சாப்பிட்டேன் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரசம் வாங்கியிருந்தேன். ரசம் உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே நல்லா சேர்த்து போட்டு விரசி எடுத்து சாப்பிட்டுட்டு அடுத்தது அப்படியே ரசம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. நம்ம விஜய் அண்ணனுக்கு எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாய் சொல்ல நான் ரசத்தை அப்படியே நல்லா சோத்து கூட போட்டு விரசிட்டு அப்படியே தீயல் கூட்டு காம்பினேஷனில் வச்சு நல்லா சாப்பிட்டேன் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே இலையில் அப்படியே பப்படத்தை என்ன செஞ்சாச்சு, பொடிச்சு போட்டாச்சு. பொடிக்கிறதுக்கு முன்னாடியே பாயசத்தை ஊற்றியாச்சு, கருப்பு பாயசத்தை. அடுத்தது வெள்ளை பாயசம் ஊற்றினாங்க. அடுத்தது அப்படியே பூந்தி போட்டாங்க. எல்லாம் சேர்த்து போட்டு விரசி சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பந்தி சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வலிச்சு எடுத்து சாப்பிட்டாச்சு. அப்படியே அதே கொஞ்சோண்டு சோறு மிச்சிருந்து அதில் மோரை ஊற்றி மறுபடியும் என்ன செஞ்சாச்சு, சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகேவா, ஃபைனலாக பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.